பைத்தியமில்லே நான் பைத்தியமில்லே நான் பைத்தியமில்லே. என்ன பைத்தியம் இல்ல பைத்தியம் மாத்திட்டு போற? சர்டிபிகேட் வாங்கிருக்கல? சர்டிபிகேட்டா? பர்த் சர்டிபிகேட்டா? இல்ல. டெத் சர்டிபிகேட்டா? இல்ல. வேற என்ன சர்டிபிகேட்டா? அண்ணே எனக்கு பைத்தியம் இல்லன்னு சொல்லி டாக்டர் போய் சர்டிபிகேட் வாங்கிருக்கல? அதெல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்தாங்களே. அண்ணே இங்க வாங்க இங்க வாங்க. என்ன இவன் பைத்தியம் இல்லையா? பைத்தியம் இல்லையா? இல்ல டாக்டர் சர்டிபிகேட் வாங்கிருக்க. அப்படியா? டேய் காசு கொடுத்தா டாக்டர் பட்ட போய் வாங்கணும். அந்த டாக்டர் கொடுத்த சர்டிபிகேட் உண்மைன்னு நாங்க நம்பணுமாடா? அதெல்லாம் இல்ல. டாக்டர்ட்ட போய் என்ன பைத்தியம் இல்லன்னு சர்டிபிகேட் வாங்கிருக்க. சேனாபதி பைத்தியத்திட்ட பேசிட்டு இருக்கீங்க. உன்னையும் பைத்தியம் நினைப்பாங்கண்ணே. இவன் பைத்தியம் இல்ல. அட பைத்தியப்பா இல்ல. ஓ பைத்தியங்கற. ஆமாங்க எனக்கு பைத்தியம் சொல்லி நான் டாக்டர்ட்ட போய் சர்டிபிகேட் வாங்கிருக்கேன். அது மாதிரி உங்களுக்கு பைத்தியம் இல்லன்னு யார்ட்ட சர்டிபிகேட் இருக்கா? இருக்கா சொல்லுங்க இருக்கா? என்ன இப்படி கேட்டா? ஐடியா. ஏய் இங்க வா. இப்போ நம்ம ஊர்ல எம்ஏ எம்எஸ்சி டாக்டர் இன்ஜினியர்னு நிறைய பேர் பட்டம் வாங்கிருக்காங்க. அவங்க எல்லாம் சர்டிபிகேட் வச்சிருக்காங்க. நாங்க யாரும் காலேஜுக்கும் போகல, பட்டம் வாங்கல. எங்களுக்கும் யாரும் சர்டிபிகேட் தரலையே. சர்டிபிகேட் கொடுக்கவும் மாட்டாங்களே. உனக்கு எப்படி சர்டிபிகேட் கொடுத்தாங்க? எனக்கு டாக்டர் கொடுத்தாரே. அது செல்லாது. அது சொல்லும். செல்லாது. நீ பைத்தியம் தான்டா. ஐயா பைத்தியம். அப்ப அது செல்லாதா? பைத்தியமா? ஜிஞ்சமணி ஊரே உன்னை பைத்தியம்னு சொன்னாலும் நீ தொடர்ந்து என் கடையில வேலை செய்யலாம். கவலைப்படாம வாடா. உன் மாதிரி ஆளை விட முடியுமா? ஒரே கூத்தா இருக்கு. கூத்துத்தான். ஒரு பைத்தியம் இன்னொரு பைத்தியத்தை கூட்டிக் கொண்டு போய் ஏண்டி கோழி போட்டு கேளுங்கன்னு இருக்க? நாம தான் கோழி கொண்டு வரலையே. அது கோழி இல்லங்க சோழி. ஓ 1 2 3 4 5 6 6 மனமே 6. பொண்ணோட அப்பன் யாரு? நான் தாங்க. உண்மைதானடி? ஏங்க ஏங்க அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? ஜக்கம்மாவோட செல்லுல பேசுறாரு. பேசாம கவனிடி. ஜக்கம்மா நல்ல வார்த்தை சொல்லம்மா. போடுங்க சோழிய. 1 2 3 4 5 6 7 8 திடப்பொருத்தம், மனப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம். இப்படி 21 பொருத்தங்கள் ஒன்னா சேர்ந்து இருக்கிறது உலகத்திலேயே அதிசயமான ஒண்ணு இல்ல. ஆனா சீனாக்கார சோழியில 8 வர்றது அவ்வளவா நல்லது இல்ல. உங்க பொண்ணுங்க பிறந்த நேரம் உலகமே ஒரு ஆட்டம் ஆடி இருக்கும்ல ஐயா. நீர் பெத்த இந்த 3 பிள்ளைகளும் நல்லா வாழணும்னா நான் சொல்றத கவனமா கேளும். உங்க 3 பிள்ளைகளையும் ஒரே மாப்பிள்ளைக்கு கட்டி வையும். என்ன சொல்றீங்க நீங்க? நானா சொல்லுத? சோழி சொல்லுது. சீனாக்காரன் கண்டுபிடிச்ச சோழி சொல்லுது புள்ள. ஆமாமா நாங்க 3 பேரும் ஒருத்தரே கல்யாணம் பண்ணிக்கிறோமா. கல்யாணத்துக்கு சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்க. ஏற்பாடு பண்ணுங்கம்மா. சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுங்கம்மா. ஓகே ஓகே. வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம். என்ன முத்தையா சௌக்கியமா? நல்லா இருக்கு சார். நம்ம கம்பெனி ப்ரோக்ராம் ஞாபகம் இருக்கா? என்ன சார் நீங்க உங்க கம்பெனி ஆண்டு விழாவை போய் மறக்க முடியுமா சார்? நாங்க ஆடுற ஆட்டத்துல கூட்டம் ஜேஜேன்னு வரோம் சார். ஆட்டத்துல பச்சையமா உண்டா? பச்சையம்மா இல்லாம கரகாட்டமா. இந்த முத்தையா வச்சுக்க. சரி சார். வரேன். வாங்க சார். வரேன். வாங்க சார். ஏங்க என்ன இந்த ப்ரோக்ராம்காவது நம்ம அலமேல அக்காவோட மக ஷகிலாவை கூட்டிட்டு போலாம்ல? ஷகிலா கரகாட்ட ஆடினா நீயும் நானும் தான் பார்க்கணும். பச்சையம்மாவோட அழகும் ஆட்டமும் யாருக்குமே வராது. சரி சரி வா. வாங்க 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 வாங்க. உள்ள வாங்க சார். வாங்க வாங்க வாங்க. எங்க உங்க வீட்டுக்கார காணோம்? அவரை தான் வரட்டி விட்டனே. அண்ணே
போயிட்டு வரீங்களா? ஆமா. என்னென்ன பை ரொம்ப வெயிட்டா இருக்கு? அக்கா கல்வாவா? அல்வாவும் இல்ல ஆட்டுக்குட்டியும் இல்ல. மார்க்கெட்டுக்கு போனேன், 2-3 டிசைன்ல வளையல் வாங்கிட்டு வந்தேன். வளையலா? காமிங்க. ஐ நல்லா இருக்குண்ணே. உனக்கு பிடிச்ச கலர் நீ எடுத்துக்கோ, மிச்சத்தை கூட காமாட்சி கிட்ட கொடுத்துட்றேன். இதுவே நல்லா இருக்குண்ணே. இதே நான் போட்டுக்கிறேன். போட்டுக்கோ. ரொம்ப நல்லா இருக்கு. சரி நான் வரேன். என்ன பச்சையம்மா முகத்துல ஒரு பரவசம் தெரியுது. வளையல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. முத்தையாண்ட வாங்கி கொடுத்தாங்க. கலர் பார்த்து வாங்குறதுல முத்தையாண்ட மாதிரி ஆகாது. போயிட்டு வரேன். என்ன அண்ணன் புராணம் தான் பாடுறா. ஊரை ஏமாத்தலாம், நான் ஏமாறுவனா? இங்க பாரு. செல்லம் பாரு பாரு. என்னடி காமாட்சி, கையில நான் புது வளையலா? இப்பதாங்க வாங்கிட்டு வந்தாரு. அதான் எனக்கு தெரியுமே. அங்க கொடுத்தது போக மிச்ச மீதியா உன்கிட்ட கொடுத்துருக்கான். எங்க கொடுத்தது போக? நீ எப்பவுமே குழப்பத்திலேயே இரு, ஒரு தெளிவான முடிவுக்கு வராத. அங்க பச்சையம்மா கையில பாரு, பழ பழங்குது. என்னாச்சு அவருக்கு? என்னன்னு தெரியலையே. என்னடா பகல்லையே கனவா? அது கனவாவே இருக்கட்டும், நிஜமாயிடக்கூடாது. இந்தா இதை முதல்ல பத்த வை. புண்பட்ட மனசை புகை விட்டு ஆத்து. பச்சையம்மா அங்க ஜொலிக்கிறா, நீ என்னடானா எரியாத தீக்குச்சி ஆயிட்டிய. நான் சொல்றதை நீ செய்தியா? என்ன செய்யணும்? பச்சையம்மா மேல பழி விழுந்தா அடுத்த நிமிஷம் அவன் நம்ம ஊருக்கு வந்துருவான். நம்மள கெட்டவங்க காமிச்சு கூடாது, மற்றவங்களை நல்லவங்க நம்ம ஏத்துக்கூடாது. அதுக்கு என்ன வழி? ஆட்டை வெட்டுறவன் ஆட்டை கேட்டுக்கிட்டா வெட்டுறான். என் செல்லக்குட்டையில சாப்பிடு. என்ன காமாட்சி, குழந்தைக்கு சோறு ஊட்டுறியா? ஆமாக்கா. ஊட்டு ஊட்டு. அவசாரியா போனாலும் அதிர்ஷ்டம் வேணும்னு சொல்லுவாங்க. என்னக்கா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? எதை நினைச்சு இந்த கவலை? அந்த சிரிக்கி அந்த மேலக்கார சின்னமலை வீட்டுல எல்லாம் இருக்காளாம். அன்னைக்கு அவங்க ஆடின ஆட்டத்துல உன் வீட்டுக்காரனும் அந்த சிரிக்கியும் மனசு விட்டு பாடினாங்க தெரியுமா? உனக்கு தெரியாதது இல்ல, உன் வீட்டுக்காரனை செக்க செவப்பழகான்னு அவ பாட, அதுக்கு பதிலு கண்ணன் கருத்த குயிலேன்னு அவன் பாட ஒரே கிளுகிழுப்பு தான். கண்ணை மூடி அந்த கன்றாவிய நினைச்சு பார்த்தேன். காமாட்சி, இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத. ஆமா, அவன் மாமா வந்து கூப்பிட்டு அந்த சிரிக்கி போகாம இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்காளா? முதல்ல அவளை விரட்டுற வழிய பாரு. ஆம்பளைங்க மனசு நேரத்துக்கு ஒரு மனசுன்னு சொல்லுவாங்க. அது சரி, பொம்பளை தானா வந்தா எந்த ஆம்பளை தான் விட்டு வைப்பான்? பொண்ணு விதவை ஆயிட்டா அது கடவுள் விட்ட வழின்னு இருந்துடலாம். வாழ வெட்டி ஆயிட்டா மனசு நிம்மதியா வாழ முடியுமா? அப்ப நான் வரேன் காமாட்சி. குழந்தைக்கு எந்த ஆகாரம் கொடுத்தாலும் உப்பை கொஞ்சம் மட்டமாவே கொடுமா, அப்பதான் ஒண்ணுக்கு நல்லா போகும். ஒழுங்க முழுங்க. சோறு போடவும் துணி துவைக்கவும் மட்டும்தான் பொண்டாட்டி. இது பிறந்து என்ன ஆட விடாம பண்ணிடுச்சு. தலையில கரகத்தை வச்சா 2 நிமிஷம் கூட ஆட முடியல. சனிய சனிய. ஆட வந்த சிரிக்கையெல்லாம் அடுத்த ஆம்படையான எப்படி அமுக்கணும்னு திட்டம் போடுறாளுங்க. டே அழாடா என் செல்லல்ல, அழாடா என் செல்லல்ல. இப்போ என் பாட்டை வாசிக்கிற பாரு. அழாதாடா அழாதாடா என் செல்லல்ல. டேய் தமிழே நில்றா. எதுக்கா என் முன்னாடி வரடா? நான் போய் ஒரு டீயை சாப்பிட்டு வெத்தலாவுக்கு போட்டு வரலான்னு இருக்கேன். நீ ஏன்டா வர? எனக்கு ஒரு டீ வாங்கி தர மாட்டீங்களா? தோசையிலேயே உடம்ப ஏத்து.
என் செல்லெல்லாம் டே அழாடா அழாதா. இப்போ பாரு என்ன பாட்டு வாசிக்கிறேன் பாரு. இப்போ பாரு அழாத அழாத. என் கண்ணு இல்லை அழாதடா. மனசுல வளைய வட்டி நினப்பு நடவட பாவனை எல்லாமே இருக்காதான். இந்த ஊர்ல தாண்டி நீ வாசிக்க முடியும். வேற ஊர்ல போனா வேடிக்கை தான் பார்க்க முடியும். தெரிஞ்சுக்கோ. நீங்க என்ன பெரிய பாகவதரா? டேய் உனக்கு யார முல்லைச்சாமின்னு பேர் வச்சா? தொல்லைச்சாமின்னு வைக்காம. ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? உன் வாசிப்பை கட்டு எனக்கே அழுக வருது. அந்த பச்சை மண்ணு என்னடா பண்ணும்? வாடா பிள்ளைய காமாட்சிட்ட கொடுத்துட்டு. காமாட்சி கடைக்கு போயிருக்கிறேன். வந்தவொடனே குழந்தைய கொடுத்துட்டு போலாம். இந்தியாடா இருக்க அழக்கூடாதுடா. இங்க வா. போ போ போ. சுச்சு அழக்கூடாது. சரியா? நான் வந்து பச்சைமா பாத்துக்கிடுவா. வா சரி நான் போலாம். குழந்தைய பத்திரமா பாத்துக்கோமா. அழக்கூடாதுடா. வா செல்லம். பால் பாரு. விளையாடலாமா? எப்படி போகுது பாத்தியா? சரிடா நீ இங்கே இரு. நான் போய் பால் எடுத்துட்டு வந்துடுறேன். இங்கே இருக்கணும். சரியா? இது வந்துடுறேன். குழந்தைய காணுமே. பச்சையம்மா குழந்தை எங்க? இங்கதான் குழந்தைய உட்கார வச்சுட்டு பால் எடுக்க போனேன். திரும்பி வந்து பார்த்தா காணோம். என்ன சொல்ற நீ? டேய் குழந்தைய காணுங்கறாடா. ஐயோ எங்க குழந்தைய காணுமா? ஐயோ குழந்தைய காணோமா? காண அடிச்சிட்டியா? பச்சையம்மா ஒண்ணும் பயப்படாத. பிள்ளை எவ்வளவு தூக்கிட்டு போயிருப்பான். டேய் இந்த குளத்து பக்கம் போ. நீ அந்த தோப்பை போய் பாரு. அம்மா ஒண்ணும் பயப்படாத பயப்படாத. குழந்தை கண்டிப்பா கிடைச்சிரும். பயப்படாத பயப்படாத. அந்த பக்கம் போய் பாருப்பா. சரி. ஏய் நல்லா பாருப்பா. சீக்கிரம் பாரு. கண்டிப்பா கிடைச்சிரும். அழாத பச்சையம்மா அழாத. பயப்படாத பச்சையம்மா பயப்படாத பச்சையம்மா. என்னடி பண்ண? என்னடி செஞ்ச? என் குழந்தை எங்க? என் குழந்தை எங்க? ஐயோ உசுரை நான் எங்க கண்டு தேடுவேன்? குழந்தையாலதான் காமாட்சி மேல முத்தையன் பிரியமா பாசமா இருந்தான். அந்த குழந்தை இல்லைன்னா அவன் தான் கூடவே வந்துருவான்னு ஒரு ஐடியா பண்ணி அந்த குழந்தைய கொன்னாலும் கொன்னு இருப்பா இவ. தேவையில்லாம வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத. அடி போடி நீ. அம்மா ஏமா என்ன இப்படி சோதிக்கிற? என்கிட்ட உனக்கு என்னமா விளையாட்டு? நான் உன்னையே நம்பி தானமா இருக்கேன். ஏமா என்ன சோதிக்கிற? அம்மா பச்சையம்மா சொல்றத கேளு. அழுது புலம்பி ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. ஆமா பச்சையம்மா வா போய் தேடலாம். வா வா சீக்கிரம் தேடுவோம். வாங்கறல. சிவனாண்டி குழந்தைய கொடுத்துடுறா. நான் சொல்றத கேளுடா. உனக்கும் முத்தியாவுக்கும் தானே பிரச்சனை. இந்த பச்சை மண்ணு என்னடா செஞ்சு? குழந்தைய ஏன்ட்ட கொடுத்துடுறா. டேய் சிவனாண்டி போட மாட்டேடா. குழந்தைய கொடுத்துடுறா. டேய் ஐயோ டேய் சிவனாண்டி சொன்னா கேளுடா. டேய் நில்லுடா. டேய் டேய் சிவனாண்டி வேணாண்டா. டேய் குழந்தைய சிவனாண்டி அந்த பக்கம் தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பாலத்தடி பக்கம் தூக்கிட்டு போறப்பா. பாலத்து பக்கமா? ஆமாப்பா.
குழந்தை கொடுத்துறா. அங்கே நில்லு. கிட்ட வந்த குழந்தை போட்டுருவேன். ஏய் சிவனாண்டி என் குழந்தை கொடுத்துறா. டேய், வேண்டாம் கிட்ட வராத. கிட்ட வந்த குழந்தை போட்டுருவேன். டேய் உனக்கு எனக்கு தான்டா பிரச்சனை. பயமா என்னடா இருக்குல்ல? பண்ணிச்சு? குழந்தை நினைச்சா பயமா இருக்குல்ல? அப்படிதானே எனக்கு இருந்துச்சு. ஏதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம்டா. என் குழந்தை கொடுத்துறா. போட்டுட்டா? என் குழந்தை போட்டுட்டா? கொடுத்துறா. டேய், டேய். குழந்தை நினைச்சு பதறல? நீ பார்க்கதாடா நான் ஆசைப்பட்டேன். கிட்ட வந்து குழந்தை தள்ள போட்டுருவேன். ஏய் முத்தையா, என் மனசுல ஒளி இப்போ தெரிஞ்சிருக்கேன். நான் பட்ட வேலையை நீ பண்ணடா. அத நான் பார்த்து ரசிக்கணும்டா. இப்போ உனக்கு வலிக்குதா? வலிக்கணும். கடைசியா உன் குழந்தை மட்டும் பாத்துக்கோ. பாத்துக்கோடா. வேண்டாம்டா சிவனாண்டி. பாரு. பண்ணிடாதடா. குழந்தை சாக போறத பாரு. சொன்னா கேளுடா. என் குழந்தை கொடுத்துறா. வேண்டாம்டா டேய். வேண்டாம்டா சொன்னா கேளுடா. டேய் குடுறா என் குழந்தைய. என்ன குழந்தைய போடு. ஏய், 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 தங்கச்சி, குழந்தைய